எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கோடீஸ்வரன் கடனாளி ஆனது எப்படி? இது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அமைப்புள்ள ஒரு ஜாதகம். இவர் இப்போ கடனாளியாகி கஷ்டப்படுறாரு. என்ன காரணத்தினால இது நடந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இவர் டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்காம எதுவும் போடக்கூடாதுன்னு காரணத்தினால மந்த்தும் இயரும் நான் கொடுத்துருக்கேன். இந்த உதாரண ஜாதகத்தை அலசி பார்ப்போம். உங்களுக்கு எல்லா நட்சத்திர பாதங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரக வலு எது வீக்காக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலம் கொண்ட ஒரு கிரகம். 3 கிரகங்கள் புஷ்கர் நவம்சம் பாதம் பெற்றிருக்கு. எப்பயுமே ஒரு நிறைய கிரகங்கள் புஷ்கர் நவம்சம் பெற்றாலே அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, புகழ் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே செவ்வாய், சனி, புதன் 3மே புஷ்கர் நவம்ச பாதத்தில் இருக்குது. செவ்வாய் பரணி 3 புஷ்கர் நவம்சம், சனி கார்த்திகை 4 புஷ்கர் நவம்சம், புதன் புரட்டாதி 4 புஷ்கர் நவம்சம். இப்போ 3 கிரகங்கள் புஷ்கர் நவம்ச பாதம் ஏறினதுனால இவர் மிகப்பெரிய செல்வ செழிப்போட புகழோடு வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் கோடீஸ்வர ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேள்வி வருது இல்லை? அதுதான் நான் சொன்ன விதிகள் 2, 11 தொடர்பு கொள்ளுதான்னு பாருங்கள். இங்கே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி புதன், ரிஷப லக்னம், 2ஆம் அதிபதி புதன். புதன் 11ஆம் வீட்டில் இருக்குது. அது நின்ற நட்சத்திரம் 11ஆம் அதிபதி குருவனுடைய நட்சத்திரம். அப்போ என்ன ஆகுது? 2, 11 தொடர்பு கொண்டுருச்சு. அப்போ 2, 11 தொடர்பு கொண்டால் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதில் புதன் நீசமாகுது, அஸ்தகமாகுது. அப்புறம் எப்படி இவர் கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா இங்கே புதன் அஸ்தங்கத்தில் இருக்குது. அஸ்தங்கம்னா வலு எழுந்த தன்மை, நீசம் அப்படிங்கிறதும் வலு எழுந்த தன்மை. இப்படி நீசமான ஒரு கிரகம் எப்படி பெரிய வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்கள் டவுட் வரும். அதனால தான் நான் நட்சத்திர பாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே புதன் பார்த்தீங்கன்னா நீசமாயிடுச்சுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் புதன் நின்ற சாரம் பார்த்தீங்க அப்படின்னா குருவனுடைய நட்சத்திர சாரம். அப்போ குரு புரட்டாதி நாளில் உச்சமடையும். குருவனுடைய புரட்டாதி 4ஆம் பாதங்கிறது கடகத்தில் உச்சமடையக்கூடியது நிலைமை வரும் நவாம்சத்தில். அப்போ சாரத்தை பார்க்காம நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்னா தவறாக வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இங்கே பூரட்டாதி 4 புதன் இருக்கிறதுனால இது புதன் நீசமாக ஆயிடுச்சுன்னு எடுக்கக்கூடாது. இங்கே புதன் ஆக்சுவலாக உச்சமாக இருக்குது. பூரட்டாதி 4ங்கிறது கடகத்தில் குரு உச்சமாகிறதுனால நவாம்சத்தில் அங்கே அந்த நட்சத்திர சாரத்தில் புதன் என்னதுனால புதன் உச்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 2, 11 தொடர்பு. 2ஆம் அதிபதி புதன் 11ஆம் அதிபதி குருவனுடைய காலில் இருந்து தொடர்பு கொள்வதனால கோடீஸ்வரன் ஆகிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இவருக்கு கடன் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, கடனை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அவரை கடனாளி ஆக்கிரும். ஏன்னா கேதுங்கிற தடை வருமானத்தில் எதில் தடை ஏற்பட்டாலும் உங்களுக்கு கடன் ஏற்படும். அதுதான் லாஜிக்கு. அப்போ கேது சாரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னா குருவும் சுக்கிரனும். வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களும் கேது சாரத்தில் இருக்குது. குரு கேது சாரம், சுக்கிரன் கேது சாரம். அப்போ குருங்கிறது நகை, சுக்கிரங்கிறது நகை. அப்போ இவர் நகை அடமானம் வைக்கக்கூடிய சூழல், நகை கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது. வருமானத்தை கடன் வாங்கியே ரொட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, புதன் 2ஆம் அதிபதி குரு சாரம் 11ஆம் அதிபதி சாரம் ஏறி அது கேதுவோட கடைசி கனெக்ட் ஆகுது. அப்போ கோடீஸ்வரன் இருந்திருக்காரு. அடுத்து கேதுவோட கனெக்ட் ஆனதுனால அது கடன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இருக்கக்கூடிய பழங்கால ஓல்டு ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸை விற்று கோடீஸ்வரன் ஆகிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாம்ப்ஸ் இருக்குல்ல, பழங்கால ஸ்டாம்ப்ஸ், அதை ஒரு ஸ்டாம்பே 10 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி விற்று அது மூலிமா இவர் கோடீஸ்வரன் ஆகிறாரு. ஆனால் கோடீஸ்வரன் ஆனாலும் இது கேதுவோடு கனெக்ட் ஆகிறதுனால கடனாளியாகி இதை ரொட்டேட் பண்ண தான் செய்கிறாரு. நிம்மதியாக வாழ்க்கை வாழலை. ஏன்னா சுக்கிரனும் குருவும் 2 வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் கேது சாரத்தில் ஏறினதுனால இந்த பிரச்சனை இருக்குது. இது தசாபுத்தி எந்த தசாபுத்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த தசாபுத்தி நடந்தாலுமே அவர் செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய புரிதல். தசாபுத்தி வந்தால் எல்லாம் மாறிடுங்கிறது என்னுடைய புரிதல் இல்லை. எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் இந்த அமைப்பு நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் நடந்தே தீரும். தசாபுத்தி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, இந்த அமைப்பு அவர் செயல்பாடு அதுதான் அவர் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ புஷ்கர வம்சத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பேரும் புகழும் கொடுத்துச்சு. சுக்கிரனும் வர்க்கோத்தமத்தில் இருக்குது. 2, 11ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு உச்சமாகுது. புதன் குரு சாரை ஏறி அது உச்சமாகுது. கடைசியாக அது கேது சாரை ஏறுது. அதுதான் பிரச்சனை. இந்த கேது சாரை ஏறாமல் இருந்தது அப்படி புதன் குரு சாரம், குரு கேது சாரை ஏறாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அவர் கடனாளி ஆகாமல் நிம்மதியாக வாழ்ந்துருப்பார். அது கேது சார் ஆனதுனால எல்லா வருமானமும் கட் ஆகிடுச்சு. வருமானம் வருது, அது கடனுக்கே அவர் அடைக்கிறதுலே போயிடுது. நகை கடன் வாங்கி அது எல்லாமே செலவு பண்ணுற மாதிரி வருது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு.
இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஜாதகத்தில் வந்து 2-11 தொடர்பு, நிறைய கிரகங்கள் புஷ்கரண வம்சம் ஏறுறது வந்து ஒரு சிறப்பான அமைப்புங்கிறத இந்த ஜாதகத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் 2, 10, 11 தொடர்பு வருதா நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. 2 கிரகத்துக்கு மேலே புஷ்கரண வம்சம் அடையுதா நிச்சயமாக ஒரு உயரத்துக்கு வந்துடுவாங்க, எந்த தசாபதி நடந்தாலுமே. ஏன்னா சாரம் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். சூரியன் ராகு சாரம், ராகு சந்திரன் சாரம், சந்திரன் செவ்வாய் சாரம், செவ்வாய் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் கேது சாரம், கேது சனி சாரம், சனி சூரியன் சாரம். இன்னொரு லாஜிக் வந்து புதன் குரு சாரம், குரு கேது சாரம். இந்த 2 பிரிவாக வந்து இதை பிரிக்கிறோம். இந்த இன்டர் கனெக்ஷனை வந்து நம்ம பார்க்கணும். சார ரீதியாக இன்டர் கனெக்ஷன் பார்க்கும்போது இதில் ஒரு கிரகம் உச்சமடைஞ்சால் எல்லா கிரகமும் உச்சமடைஞ்சிடும். இதில் உள்ள பியூட்டி என்ன அப்படின்னா, கிரக சாரத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும். நட்சத்திர சாரம் பார்க்காம கிரகத்தை வச்சு பலன் சொன்னால் தவறுதலாக வரும் பலன்கள். ஏன்னா இங்கே புதன் வந்து நீசமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நீசபங்க ராஜயோகத்துக்கு வேலை இல்லை. இங்கே புதன் வந்து நீசமாயிடுச்சு, அப்போ இவர் கெடு பலன் அனுபவிப்பார்னு சொல்லக்கூடாது. இந்த புதன் சார்ந்த ஸ்டாம்பை விற்கிறதுல தான் அவர் வந்து வருமானமே பார்க்குறாரு. இப்போ 2-11 தொடர்பு நீசமான கிரகம் எப்படி வந்து ஒரு உயரத்தை கொடுக்கும், எப்படி வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு ஸ்டாம்பே 1 கோடிக்கு விற்கிறார் அவர். அப்போ இந்த புதன் அஸ்தங்கமானதுனால அது வந்து பயனளிக்காமல் போகுது. வருமானம் சம்பாதிச்சாலும் பயன் இல்லாமல் போகுது. அது கேதுவோட சாரத்தில் ஏறினால தடை ஏற்படுது, கடன் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். இங்கே கேது சாரம் ஏறாமல் அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தால் இவனுக்கு இந்நேரத்துக்கு ஜொலிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். இப்பயும் வருமானம் வருது, ஆனால் அது கடன் கட்டுறது போயிடுதுன்னு சொல்கிறேன் நான். அப்போ இந்த புதன் டைரெக்டாக பார்த்தா நீசமான மாதிரி இருக்கும். ஆனால் அது சாரநாதன் வந்து இங்கே உச்சம், நவம்சத்தில் வந்து குரு உச்சமடையக்கூடிய சாரத்தில் வந்து புதன் நிற்கிது. அப்போ அது உச்சமாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சு அப்படின்னு எடுக்கும்போது இந்த பலனே வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. அதனால் வந்து எப்படி பார்க்கணுங்கிறத என்னுடைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தவறுதல் வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விடக்கூடிய விஷயம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது கோடீஸ்வரன் எப்படி கடனாளி ஆனார் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தசாபுத்தியை பற்றி நான் பேசலை. இப்போ இந்த தொடர்பு வரும்போது ஏதாவது ஒரு கிரகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா, உச்சமாயிடுச்சு அப்படின்னா 7 கிரகமும் உச்சமாகும். அதுதான் இதில் உள்ள ஒரு நல்ல விஷயம். ஒரு கிரகம் நீசமாயிடுச்சுன்னா 7 கிரகமும் நீசமாயிரும், அவங்க லைஃப் போயிடும். எந்த தசாபுத்தி வந்தாலும் பிழைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நட்சத்திர சாரம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.